ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் முருகனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் செந்தில்குமார். செந்தில்குமார், வணக்கம். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கோயில்களிலும் சிறப்பு வழிபாடுகள், தேரோட்டங்கள் நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இன்று திருப்பரங்குன்றம் கோயிலில் முருகனுக்கு நடைபெற்று வரும் பாலாபிஷேகத்தை நாம் திரையில் பார்க்கிறோம். வேறு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள், சிறப்பு வழிபாடுகள் மூலவருக்கு செய்யப்படவிருக்கிறது இன்றைய தினத்தில்? கனகதரா, வணக்கம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இருந்து, குறிப்பாக மதுரை மாவட்டம், மதுரை அருகில் உள்ள மாவட்டங்கள் அனைத்து மக்களும் பால்குடம் ஏந்தி முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்தும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வருகின்றனர். திருப்பரங்குன்றத்தில் வைகாசி விசாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் தரிசனம் செய்தும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வைகாசி விசாக பால்குட திருவிழாவையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பரவசத்துடன் பால்குடங்கள் எடுத்தும் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடந்த 21ஆம் தேதி வைகாசி விசாக வசந்த உற்சவ திருவிழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கி விழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை 5:30 மணியுடன் ஆறுமுகம் கொண்ட சண்முகநாதர் வள்ளி தெய்வானை மூலவர் தரத்தில் உள்ள தங்க வேலுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடந்து வருகிறது. சண்முகர் வள்ளி தெய்வானையில் சண்முகர் சன்னதியில் இருந்து புறப்படாகி காலை 6 மணிக்கு சுவாமி விசாக கொடல் மண்டபத்தில் எழுந்திருந்தது. திருப்பரங்குன்றத்தில் இருந்து மதுரை சுற்றி அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பகுதிகளிலிருந்தும் காலை 4 மணி முதலில் சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தலையில் பால்குடம் ஏந்தியும் கொண்டு வந்து முருகப்பெருமானின் வேலுக்கு பாலாபிஷேகம் செய்து வருகிறது. இந்த பால் கொண்டு வந்து சண்முகர் வள்ளி தெய்வானைக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது. பக்தர்கள் பால், இளநீர், பன்னீர், மயில், புஷ்ப வாகனம், பறவை காவடி எடுத்து வந்துள்ளனர். ஏராளமான பக்தர்கள் 12 அடி 10 அடி நீளம் கொண்ட வேலையும் அளவு குத்தியும் ஏராளமான பக்தர்கள் முதுகில் சுமந்து தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வருகின்றனர். கடந்த 21ஆம் தேதி காப்பு கட்டி இந்த விழாவானது நடைபெற்று வருகிறது. கனகதரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குமார்.